அதுதான் அப்படி பண்ணாதான் வந்து நம்மளால பண்ணவே முடியுது. இல்லைன்னா தேவையில்லாத நம்மளுக்கும் ஒரு மனைவிக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது இதால. அதான் ரொம்ப நாளா சரி, நீங்க வந்து குமார் அவர்கள் கவலைப்பட வேணாம். மனைவிட்ட நம்ம நேரம் சந்தோஷமா இருக்கணும், மனைவிட்ட பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா என்கிட்ட ஒரு முறை வாங்க, கை நாடி பார்ப்பேன். கை நாடி பார்த்து உங்க உறுப்பு நல்லா வளமா பெருசாக்குறதுக்கு மருந்து தருவேன். ஆல்கஹால் போதை இல்லாமல் நீங்க செக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கேப்சூல் வச்சிருக்கேன். ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி கூட நீங்க உடலுறவு கொள்ளலாம். உடம்புல வலிமை அதிகமாயிடும். அது மாதிரி மருந்து தரேன். தயவுசெய்து குடிக்காதீங்க, குடிச்சிட்டு பொடாடிக்கிட்ட படுக்காதீங்க. ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலுமே அந்த ஒரு மூடியே வர மாட்டேங்குது. ஏதாவது நம்ம சாப்பிட்டு இப்படி வந்தாதான் சாப்பிட்டாதான் மூடு வருதாமா. குமார் சார், சொல்லுங்க மேடம். என்ன சார் பீஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி வந்து இப்படி சொல்றீங்க நீங்க? அது என்ன பண்றது மேடம், ஒண்ணு ஏதாவது பார்த்தாதான் மேடம் உங்களுக்கு மூடே வருது. பார்த்தாவா? யார பார்த்தா? சகானா பார்த்தாவா இல்ல உங்க மனைவி பார்த்தாவா? இல்ல என் மனைவியை பார்த்தாதான். மனைவியை பார்த்தாலுமே ஏதாவது நம்ம போதை பொருள் இல்லைன்னா ஏதாவது நம்ம அதை பண்ணாதான் நம்மளுக்கு இந்த எண்ணமே வருது. அதான் குமார், நீங்க என்ன பண்ண, என் பேச்ச கேளு. அதுவும் மனைவி ரொம்ப ஆசையா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி, உங்க மனைவின்னு இல்லை, எல்லா பெண்களுக்கும் அது இயல்பு. கணவன் நம்ம கூட ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ஒரு முறை என்னுடைய ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உறுப்பு பெருசாகிறேன், ஆண்மை அதிகமாகிறேன், உங்க மனைவியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்த உடனே உறுப்பு பெருசாகிடும். அது மாதிரி மருந்து வச்சுக்கிறேன். சீக்கிரமா விந்து வராது, நம்ம நேரம் சென்று வரும். 2 முறை செய்வேன், கேரண்டி பண்ணி தரேன். ஓகேவா? அது மாதிரி கேப்சூல் ஆயில்மெண்ட்லாம் வச்சிருக்கேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க 10 நண்பர்கிட்ட சொல்லுவீங்க பழனி டாக்டர் தான் பெஸ்ட்னு. கண்டிப்பா சொல்லுவேன். அது மாதிரி உங்களுக்கு போதை இல்லாமல் நீங்க நேச்சுரலா செக்ஸ் பண்ற மாதிரி பண்ணி தரேன்.